நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து 5 விக்கெட்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி. நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜி அகெயின்ஸ்டாக சிஎஸ்கே வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் ஆடிருந்தாங்க. டாஸ் வந்து ஜெயிச்சு பார்த்தது பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் டாஸ் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மதியம் மேட்ச் 3:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் என்னென்ன ஸ்கோர் எடுப்பாங்க பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்து சிஎஸ்கே வந்து டாஸ் ஜெயிச்ச பிறகு ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ பவர் பிளே வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜி வந்து பிரம்மாண்டமாக ஆடினாங்க. அதாவது முதல் 6 ஓவர்ஸ் எடுத்து பார்த்தாலே வந்து 91 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் தான் வந்து இழந்திருந்தாங்க. அவங்களோட ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 15.16 சரியான ரன் ரேட். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 91 ரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரன்ஸ் பர்டிகுலராக பவர் பிளேயில். பெரும்பாலும் நம்ம வந்து பார்க்குறதுன்னா 70s அண்ட் 80s வரைக்கும் பார்க்குறோம். ஈவன் சில டீம்ஸ் வந்து 100 கூட தாண்டி இருந்தாங்க. பட் வந்து 91 ரன்னு சென்னையில். அதே போல் வந்து இந்த வெயில், பயங்கரமான வெயில் நேற்று கூட அந்த வெயிலே வந்து ஆடி இருந்தாங்கன்னா நல்ல ஒரு விஷயம்தான். பேட்டிங் பேரடைஸாக இருந்துச்சு நேற்று பேட்டிங் விக்கெட். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க எல்எஸ்ஜி பேட்டிங். முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பே பார்த்தீங்கன்னா 77 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் ஆஸ்திரேலியன் பிளேயர், அதே போல் மிச்சல் மார்ஷ் அவரும் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர். 2 பேர் ஓப்பனிங் இறங்கி வந்து 77 ரன்ஸ் அடித்து பார்ட்னர்ஷிப் வந்து தூள் கலப்புனாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிதம் ஸ்டார்ட்டாக இருக்குது. முதல் 6 ஓவர்ஸில் 5 விக்கெட்ஸ் இழந்தால் கூட அந்த பவர் பிளே பிறகு மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஹிட்டர்ஸ் இருந்தாங்க. அதே போல் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க. ரன் ரேட் கூட பார்த்தீங்கன்னா நல்லா சரியான ரன் ரேட் 7 இருந்துச்சு. பெரும்பாலும் வந்து அந்த 7 ரன் ரேட் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல. மிடில் ஓவர்ஸ்ன்னு சொல்லும்போது வந்து ஓரளவுக்கு அப்படியே வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜேமி ஓவர்டன் நல்ல ஒரு டேர்ன் ஓவர் பண்ணிட்டார் மேட்ச் சிஎஸ்கே சார்பாக. 3 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவரில் எடுத்தார். முதல் விக்கெட் பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் எடுத்தார், மிச்சல் மார்ஷோட விக்கெட். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் 3 விக்கெட் வந்து மிடில் ஓவர்ஸ்லேயே வந்து எடுத்து ஒரு சிறப்பான இன்னிங்ஸ். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பிறந்து கட்டாங்க சிஎஸ்கே போலர்ஸை. முகேஷ் யாரை போலிங் போட விட்டாலும் சரி நல்ல பிறந்து கட்டியிருந்தாங்க. முகேஷ் சௌதரியோட வந்து நல்லா அடிச்சிட்டாங்க முதல் கட்டத்திலேயே வந்து. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜும் அடிச்சிருக்காங்க. ஆனால் அவர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, முக்கியமான விக்கெட். மிச்சல் மார்ஷ் வந்து ஒரு செஞ்சுரி வேறு அடிச்சிருக்காரு போன மேட்ச். அதனால் வந்து அவரோட விக்கெட் எடுக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். ஸோ அதனால் வந்து அவர் விக்கெட் எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பறந்து கட்டிட்டாங்க. ஜாஷ் இங்கிலீஷ்லாம் வந்து ஆரப்பச்சை பார்க்காம அடிச்சிட்டாரு. எல்லா பக்கம் எல்லா திசையில் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல விஷயம். அதாவது வந்து சிஎஸ்கேக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. மிடில் ஓவர்ஸை கம்பேக் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பவர் பிளே கை விட்டு போனால் கூட மிடில் ஓவர்ஸில் வந்து ஜேமி ஓவர்டன் மட்டுமே கிடையாது, ஈவன் நூர் அகமது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தால் கூட வந்து அவ்வளோ ரன்ஸ் கொடுக்கல. ரன் ஃப்ளோ வந்து கட் டவுன் பண்ணிட்டார். 4 ஓவர் போட்டு வெறும் வந்து 24 ரன்ஸ் மட்டுமே கொடுத்துருந்தார். ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 போலர்ஸ் தான் சிஎஸ்கேக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் மறுபடியும் இன்னொரு விக்கெட் வந்து டெத் ஓவரில் எடுத்திருந்தார். ஸோ ஒரு நல்ல கிளாஸி போலிங். அதே போல் 2 ரன் அவுட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒரு பவுலிங் நம்ம பார்த்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸ்க்கு அப்புறமா டெத் ஓவர் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதாவது வந்து 16வது ஓவர் ஆரம்ப கட்டத்திலேருந்து 20வது ஓவர் அந்த ஒரு ஃபேஸ் 5 ஓவர்ஸ் மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தாலே வந்து 49 ரன்ஸ் வந்தது. ஸோ 5 ஓவர்ஸ் 49 ரன்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் எல்எஸ்ஜிக்கு. 9.8 ரன் ரேட்டாக இருந்துச்சு. ஒரு சிறப்பான ரன் ரேட் வச்சுக்கிட்டு அவங்க நினச்சிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்கோரை வந்து செட் பண்ணிட்டோம், சிஎஸ்கே வந்து அலற விடலாம் அப்படின்னு பார்த்துருந்தாங்க. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மாதிரி நடக்கலை. ஸோ 2 விக்கெட்டும் வந்து ஊந்திருக்கு இந்த டெத் ஓவர் ஃபேஸில் வந்து பார்க்கும்போது. ஸோ ஓவரால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல அடியும் வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே போலர்ஸ். அதே போல் வந்து சிறப்பான ஒரு போலிங் போட்டு ஒரு கம்பேக் கொடுத்து மிடில் ஓவர்ஸ் கட்டத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம பார்க்கும்போது ஃபீல்டு பேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எல்எஸ்ஜியில் பார்க்கும்போது மிச்சல் மார்ஷ் செஞ்சுரி அடித்த பிறகு நம்ம வந்து இன்னொரு பெரிய செஞ்சுரி எதிர்பார்த்துருப்போம், பர்டிகுலராக வந்து சென்னை விக்கெட்டில். பட் அவர் அடிக்கலை. ஃபெயில்டு சொல்ல மாட்டேன், பட் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காரு. பட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. நிக்கோலஸ் புரான் கண்டிப்பாக வந்து ஒன் ஆஃப் த ஃபெயில்டு பிளேயர்ஸ் சொல்லிக்கலாம். ஃபாரின் பிளேயர்ஸ்லேயே வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 லிஸ்ட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக இவர் கணக்கில் சேர்த்துக்கலாம். எய்டன் மார்க்ரம் என்ன மாதிரி கேப்டன் அவர் எஸ்ஏடி 20லையும் பார்த்தாலும் சரி. அதே போல் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஆடும்போது கூட ஒரு நல்ல ஒரு பிளேயராக இருந்தார். பட் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனே வந்து அவருக்கு சொதப்பலாகவே வந்து இருக்குது. சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவரோட போலிங்கில் கூட அடிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா ஆரமாக தான் இருக்கார். பேர்டன் தான் எல்எஸ்ஜிக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுற
அது வந்து நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து இதுக்கு பயன்படுத்துகிறேன்னா எல்எஸ்ஜி இன்னைக்கு வந்து ஒரு கடைசி ஸ்டேஜில் இருக்குது, கடைசி பொசிஷனில் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸோட ஃபெயிலியர், பெரிய அளவுக்கு ஃபெயிலியர். ஒரு 2 பிளேயர்ஸ் ஜாஷ் இங்கிலீஷே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் நல்லா ஆடிந்தார். பட் அதுக்கு முன்னால் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. மிச்சல் மார்ஷ் மட்டும் தான் அந்த ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடிந்தார். பிச்ச ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ரிஷப் பண்ட் இந்தியன் சார்பாக வந்து நம்ம பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஃபெயிலியர். நம்ம வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ரிஷப் பண்ட் வந்து ஈவன் இங்கிலாண்டில் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது நல்ல ஒரு பேட்டிங் ஆடினார். அதே போல் சிக்ஸஸ்லாம் அடிச்சிருந்தார். டெஸ்ட் கிரிக்கெட்லேயே வந்து அந்த அளவுக்கு அடிச்சிருந்தார். அதே போல் ஃபியூச்சர் கேப்டன் கண்டெண்டர் லிஸ்ட்டில் அவரும் இருந்தார். இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா வந்து கொடூரமாக வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு. ஆஸ் அ கேப்டன் அண்ட் ஆஸ் அ பிளேயராக கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஆஸ் அ கேப்டன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எல்எஸ்ஜியோட ஓனர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து டீம் அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டில் வந்து ப்ரெஷர் போட்டுன்னு இருப்பாங்க. எல்லாமே புரிஞ்ச விஷயம் தான். பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியமான விஷயம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் வந்து ஜெயிக்கவே முடியும். ஸோ அந்த அன்ஃபார்ச்சுனேட் அது இல்லாமல் போச்சு. பார்ட்னர்ஷிப் இருக்கிறது நல்ல விஷயம் தான். எல்எஸ்ஜிக்கு 200 ரன்ஸ் தாண்டி போகணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ முக்கியம், அதே போல் வந்து பார்ட்னர்ஷிப் அந்த அளவுக்கு முக்கியம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஜாஷ் இங்கிலீஷ் வந்து 85 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஷாபாஸ் அஹமத் வந்து 43 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஹிமத் சிங் 17 முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் அவருக்கு அது. ஏன்னா அது வந்து டெத் ஓவரில் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆண்ட பிறகு தான் ஒரு நல்ல கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு எல்எஸ்ஜியோட பேட்டிங். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து அக்ஷத் ரகுவன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிளேயர், மத்திய பிரதேஷ் பிளேயர். அவரு கூட வந்து பார்த்திங்கன்னா 18 அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. இந்த பக்கம் நம்ம சிஎஸ்கே பேட்டிங் பார்க்கும்போது வந்து பவர் பிளேயே வந்து பயங்கரமாக ஆடிருந்தாங்க. அதாவது வந்து எல்எஸ்ஜி நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா 91 ரன்னுன்ட்டு அதை மீறி தான் இவங்க அடிச்சிருந்தாங்க. 97 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து இழந்திருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல பவர் பிளே இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. இதில் வந்து சஞ்சு விக்கெட் தான் வந்து விழுந்திருந்தது. சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா 28 ரன்ஸ் அடித்தார் 14 பந்தில். இதில் வந்து அவர் 3 பவுண்ட்ரிஸ், அதே போல் வந்து 2 சிக்ஸஸ் அடித்தார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கூட பார்த்திங்கன்னா 200 ரன்ஸாக இருந்துச்சு. பவர் பிளே அப்படின்னு அந்த ஒரு ஃபேஸே தாண்டி பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாலே வந்து அதுக்கு பிறகு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அடுத்த வர பேட்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு விக்கெட்ஸும் உழலை. பெரும்பாலும் நான் வந்து சொல்லுவேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ராட்டஜி 3 விக்கெட்ஸ் கிடைச்சா வந்து பவுலிங் டீமுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நம்ம இந்த மேட்சை வந்து திருப்பி நம்ம சார்பாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து ஒரு விக்கெட் தான் வந்து இழந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பவர் பிளேலேயே வந்து உருவில் பட்டேல் வந்து பொழந்து கட்டிட்டார் நேற்று மேட்ச்சில். இந்த பக்கம் நம்ம உருவில் பட்டேல் பேசும்போது உருவில் பட்டேல் வந்து 13 பந்துலேயே வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இவரோட ரெக்கார்டு எப்படின்னா ஃபாஸ்டஸ்ட்டு 50 ரன்ஸ் இந்தியன் பிளேயராக வந்து ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர் கூட வந்து 50 ரன்ஸை 13 பந்துலேயே அடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு அந்த ரெக்கார்டு நேற்று மேட்ச்சில். அதே போல் வந்து அவரோட ஸ்கோர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் நேற்று வந்து 65 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 23 பந்தில். அதே போல் வந்து 2 பவுண்டரிஸ் அடித்தார், 8 சிக்ஸஸ் அடித்தார். அந்த 8 சிக்ஸஸ் நம்ம எப்படி அடிச்சிருக்காரு கொஞ்சம் பார்த்துடலாம். 5வது ஓவர் வந்து ஆவேஷ் கான் போட்டிருந்தார். அந்த ஆவேஷ் கானோட போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி 3 ஓவர் வந்து 3 சிக்ஸஸ் தொடர்ந்து அடித்தார். ஸோ அங்கேயே வந்து கேம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 97 ரன்ஸ் அடிச்சிருந்தார் பவர் பிளேலன்ட்டு. அந்த 97 ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளே கட்டத்துலேயும் வந்து உர்வில் பட்டேல் வந்து 5வது ஓவர்லேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டார். பவர் பிளே முடிக்கிற முன்னாலே கடைசி ஓவர் பவர் பிளேயில் 6வது ஓவர் அதில் வந்து திக்வேஷ் ராத்தி அப்படின்ட்டு ஒரு ஸ்பின்னர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவரோட விக்கெட் எடுத்த பிறகு செலிப்ரேஷனே பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் பண்ணி வந்து சென்ட் ஆஃப் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு பிளேயர் அவரை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். விராட் கோலிக்கு வந்து நல்லாவே வந்து உசுப்பையை தொட்டுருப்பார் அடிக்கடி. ஸோ எஸ், அவரும் நல்ல நேற்று அடி வாங்கியிருக்காரு. அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா 2வது பந்து 6வது ஓவரில் 2வது பந்தில் 6 அடிச்சிருக்காரு. 3வது பந்துலேயும் 6 அடிச்சிருக்காரு. 4வது பந்தில் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 5வது பந்தில் கூட 6 அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல பேக் டு பேக் சிக்ஸஸ். இதில் உர்வில் பட்டேல் வந்து வருத்தப்பட்ட விஷயம் என்னென்னா இதில் வந்து 2 சிக்ஸ், ஒரு பவுண்ட்ரி, ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஸோ தொடர்ந்து 4 சிக்ஸ் அடிச்சிருந்தா அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ அது வருத்தப்பட்டார். அவரோட பார்ட்னர் கூட வந்து சொல்லியிருந்தார். ஜேமி ஓவர்டன் வந்து மேட்ச் முடித்த பிறகு சொல்லியிருந்தார். அதாவது வந்து உட்கார்ந்து அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இந்த டிசப்பாயின்ட்மெண்ட் ஷேர் பண்ண மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டிங் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் சிஎஸ்கே கிட்டேருந்து பார்க்கல அந்த சீசனில். நான் வந்து இதுக்கு முன்னால் கூட முதல் மேட்ச்லேருந்து
சொல்லியிருந்தேன். உர்வில் பட்டேலை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வந்து ஓப்பனிங் இல்லைனா வந்து ஆஸ் அ ஒன் டவுன் பேட்டராக யாராவது ஒரு நல்ல பேட்டர் கிடைப்பாங்க அப்படின்ட்டு. ஆயுஷ் மாத்திரே இன்ஜுரி காரணத்தினால வந்து அவர் இல்லாமல் போனப்போ இவர் எடுத்திருக்காங்க. பட் வந்து முதல்ல அவங்க எடுத்திருக்கணும். எடுத்திருந்தா வந்து கண்டிப்பாக வந்து உர்வில் பட்டேலுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு எக்ஸ்ட்ரா 3 மேட்ச் வாய்ப்பு கிடச்சிருக்கும். அதே போல் அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கடைசி கட்டத்தில் தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க லீக் ஸ்டேஜில். ஸோ அப்படி இருக்கும்போது கூட அவர் நல்லா பயன்படுத்திக்கிறார் இந்த ஒரு வாய்ப்பை. அந்த 65 ரனில் வந்து இது மட்டுமே கிடையாது. அவரோட வந்து 7வது ஓவர் முகமது ஷமியோட ஓவரில் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 6 பெரிய 6 அடிச்சிருக்காரு அவரோட 2வது பந்துலேயே. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 8வது ஓவரில் கூட வந்து அவர் விட்டு கொடுக்கல. எல்லா பவுலர்ஸு அவர் அடித்தார். இதில் வந்து 8வது ஓவர் போட்டது வந்து ஷாபாஸ் அஹ்மத். ஈவன் ஷாபாஸ் அஹ்மதோட முதல் பண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட்ரி, செகண்ட் பந்து 6 அடிச்சிருக்காரு. ஸோ அவரோட 6 4s வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு 5வது ஓவர்லேருந்து 8வது ஓவர் அந்த ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான 6s அண்ட் 4s தொடர்ந்து அடிச்சிருந்தார். அதாவது கேப் விடாமல் இந்த ஒரு சிங்கிள் அடித்து ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக்காக மறுபடியும் உள்ள ஆன் ஸ்ட்ரைக்காக வந்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கார். ஸோ அவருக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்து ருத்துராஜ் கைக்வாட் இருந்தார். நேற்று வந்து ஆஸ் அ கேப்டனாக ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். அவர்கிட்ட நம்ம வந்து பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்தோம். பெரும்பாலும் எதிர்பார்க்கறது தான் ருத்துராஜ் கைக்வாட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டர்ஸ் சிஎஸ்கேல. அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்கறது வந்து சகஜம்தான். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நேற்று மேட்ச்சில் அவர் அந்த அளவுக்கு ஹாஃப் செஞ்சுரி தாண்டி போகிற அளவுக்கு அடிக்கனா கூட வந்து ஒரு முக்கியமான ரோல் உர்வில் பட்டேல் யங் பிளேயர் ஆடும்போது கூட இருந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணி அவரை என்கரேஜ் பண்ணியிருந்தார். இதில் என்ன ஒரு செட்பேக் பார்த்தீங்கன்னா திக்வேஷ் ரத்தி வந்து ஒரு கேட்சை ட்ராப் பண்ணிட்டார் அந்த ஒரு 8வது ஓவரில். அன்ஃபார்ச்சுனேட்டாக இது ஒரு 9வது ஓவருக்கு முன்னாலேயே வந்து ட்ராப் பண்ணது ஒரு பெரிய செட்பேக்காக இருந்துச்சு. பட் அதுக்கு பிறகு அந்தளவுக்கு ஸ்கோர் அடிக்கலை. ஸோ அதனால் லக்கி இனஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம் எல்எஸ்ஜி. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் பார்த்துருக்கோம் உர்வில் பட்டேல் கிட்டேருந்து. மிடில் ஓவர்ஸ் 7 ஓவர்லேருந்து 15வது ஓவர் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஓவரால் வந்து 165 ரன் கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல் வந்து 3 விக்கெட்ஸ் இழந்திருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் ஆன் போர்டு. ஈவன் மிடில் ஓவரில் கூட வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்கல. வெறும் 2 விக்கெட்டு தான் வந்து இழந்திருந்தாங்க. ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 68 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ரன்ஸ் பர் ஓவர் அதாவது ரன் ரேட் பார்க்கும்போது கூட 7.55. ஸோ ஒரு நல்ல ரன் ரேட் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வந்து என்ன தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் நான் சொன்ன மாதிரி உர்வில் பட்டேல் அதே போல் ருத்துராஜ் கைக்வாட் இடையில வந்து 81 ரன் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னொரு பார்ட்னர்ஷிப் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட வந்து சஞ்சு சாம்சன் ருத்துராஜ் கைக்வாட் இடையில வந்து பார்த்திங்கன்னா 45 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். அது வந்து பவர் பிளேயில். பட் இந்த பார்ட்னர்ஷிப் 81 சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கூட வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளே முடிக்கிற முன்னாலே வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த பார்ட்னர்ஷிப்பு முடித்த பிறகு ஒரு 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் தொடர்ந்து போயிருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸ்லேயே வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் உர்வில் பட்டேலோட பார்ட்னர்ஷிப் 81 ரன் முக்கியமான பார்ட்னர்ஷிப். 2 பெரிய பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்கு இங்கே சிஎஸ்கேக்கு. இன்னொரு பார்ட்னர்ஷிப் நம்ம பார்க்கும்போது மிடில் ஓவரில் ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் சர்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒரு சீசனில். லாஸ்ட் ஒரு 3 கேம்ஸ் எடுத்தால் கூட வந்து ரிலையபிளாக இருக்கார். அவரை நம்பி நம்ம டீமில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் சர்ஃப்ராஸ் கான் கூட வந்து உட்கார வச்சு அவரை எடுத்துகிட்டு இருக்காங்க சிஎஸ்கே டீம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் இடையில வந்து 23 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் படித்தா கூட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்னர்ஷிப். இந்த ஓவரால் மேட்ச் நம்ம பார்க்கும்போது ருத்துராஜ் கைக்வாட் வந்து 42 ரன் அடிச்சிருக்காரு. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 50 ரன்ஸ் மேலே எதிர்பார்த்துருப்போம். பட் வந்து எஸ் இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் 28 பந்தில் அடித்தார். இந்த பக்கம் உர்வில் பட்டேல் வந்து அடிச்சிருந்தார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதே போல் வந்து அந்த பக்கம் வந்து ஓரளவுக்கு அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் வந்து ருத்துராஜ் கைக்வாட் ஆடியிருந்தார். 3 பவுண்டரிஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா 2 6s அடிச்சிருந்தார். கார்த்திக் சர்மா அவரோட ஃபார்ம் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்த பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னா 15-18 அந்த ஒரு ஸ்கோர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதே போல் வந்து நேற்று மேட்ச்சில் 20 ரன் அடித்தா கூட அந்த ஒரு மிடில் ஓவர்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி ருத்துராஜ் கைக்வாட் கூட பார்ட்னர்ஷிப்பில் ஒரு முக்கியமான ஃபேஸாக இருந்துச்சு கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸ். அதுக்கப்புறமா டெவால் ப்ரோவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரன் அடித்து அவுட்டே இருக்கார். மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கலாம் சிஎஸ்கே பேட்டிங் சர்வா. ஸோ அது ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர். கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து குவாலிஃபயர்ஸை போகிறாங்கன்னா
அதுக்குள்ளே இதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஒரு முக்கியமான பேட்டர் டெவால் ப்ரூவ்ஸ், அவர் உட்காரவும் வைக்க முடியாது. அதே போல் வந்து அவர் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணனா கூட வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்கு ஒரு பெரிய அடியாக தான் இருக்குது. ஸோ டெவால் ப்ரூவ்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் கொண்டு வரணும். சிஎஸ்கே உட்காந்து அதை பற்றி பேசி அவர் கூட வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்கார், மறுபடியும் அவர் எப்படி வந்து டீமுக்குள்ளே, அதாவது அந்த ஒரு ஆம்பியன்ஸ்க்கு கொண்டு வந்து அவரை பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க பார்த்தே ஆகணும். சிவம் தூபே கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தா கூட, அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு 3 மேட்ச் முன்னால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரஸ்டியாக ஆடிந்தார். டெத் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அடிக்கக்கூடிய பிளேயர். பட்டு அந்த ஒரு டெத் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிந்தார். அதே போல் வந்து குவிக்காக ஆடாமல் அந்த ஒரு ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் கூட ரொம்ப லவ்ஸியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். மறுபடியும் நேற்று மேட்ச்சில் ஆரம்பம் அப்படி இருந்தால் கூட வந்து அதோட எண்டிங் வந்து வேறு லெவலில் அடிச்சிருந்தாருப்பில் 2 சிக்ஸஸ், அது ஒரு முக்கியமான சிக்ஸஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஓவர்ஸ் முடியுது, ஆனால் ரன்ஸ் வந்து வரமாட்டேங்குது. அந்த ஒரு கட்டத்தில் தான் வந்து அண்டர் ப்ரெஷராக இருக்கிற ஒரு சிவம் தூபே வந்து 2 சிக்ஸஸ் அடித்து 15 ரன்ஸு நாட் அவுட்டில் இருந்துக்கிட்டு 7 பந்துலேயே வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ். மேபி இது ஒரு அவருக்கு நல்ல ஃபார்ம் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கான்ஃபிடென்ஸ் கொடுத்து இதை வந்து அடுத்த மேட்ச்சில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். அவருக்கு பார்ட்னரை தான் வந்து பிரசாந்த் வீர் எடுத்திருந்தாங்க. ஸோ அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வரும்போது கூட வந்து நான் சொல்ல பிரசாந்த் வீர் கூட வந்து நான் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறோம்னால அவரை வந்து நல்ல பேட்டிங்க்கு பயன்படுத்துகிறாங்க, பட் பவுலிங்க்கு இன்னும் பயன்படுத்தலை. பட் வந்து நேற்று அவரோட பேட்டிங் கூட ஒரு முக்கியமான ரோலாக இருந்துச்சு. 17 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 12 பந்தில். இதில் வந்து 2 சிக்ஸஸ் அவரும் அடிச்சிருந்தார். ஸோ இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பில் தான் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம எவ்வளோன்னு பார்க்கும்போது இவங்க 2 பேர் இடையில 39 ரன்ஸ். இந்த 39 தானே அப்படி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது சிஎஸ்கே கிட்டத்தட்ட வந்து மேட்ச் தோல்வியை சந்திக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கு பிறகு இந்த பார்ட்னர்ஷிப்பில் பர்டிகுலராக அந்த சிக்ஸஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 விக்கெட் தான் லாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கும்போது சிறப்பாக இருந்துச்சு. பர்டிகுலராக பவர் பிளேயில் மிடில் ஓவர்ஸ்லேயும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். இது வரைக்கும் இந்த சீசன்லேயே வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது கூட பவர் பிளேக்கு பிறகு மிடில் ஓவர்ஸ் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா விக்கெட்டும் அந்தளவுக்கு லாஸ் பண்ணல, ரன்ஸும் நல்லபடியாக இருந்துச்சு. 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சாங்க சிஎஸ்கே எல்எஸ்ஜி அகேன்ஸ்டாக. ஸோ சிஎஸ்கே வந்து 5வது பொசிஷன் வந்திருக்காங்க. அதே போல் வந்து எல்எஸ்ஜி 10வது பொசிஷனில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிருக்காங்க. வெரி அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் எல்எஸ்ஜிக்கு. ஆன் பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப சுமாரான டீமாக தான் இருந்துச்சு இந்த சீசன் ஆரம்பிக்க முன்னாலே. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே கொடூரமாக வந்து ஃபெயில் ஆனாங்க. இந்தியன் ஒரு டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரிஷப் பந்த் அந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணலை. பவுலர்ஸ் கூட நல்லா அடி வாங்கியிருந்தாங்க. முதல்லேருந்து இனி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நேற்று மேட்ச்சில் கூட ஆவேஷ் கான், முகமது ஷமி எல்லாரையும் வந்து அடிச்சிட்டாங்க சிஎஸ்கே பேட்டர்ஸ். ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா போலிங் கூட வந்து அந்தளவுக்கு நம்ம உட்காந்து கம்பேர் பண்ணோம் பார்த்தீங்களா ப்ரீ மேட்ச் அனாலிசிஸில் சிஎஸ்கே போலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் அதிகபட்சத்தில் எடுத்திருந்தாங்க. அதனால் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து முகமது ஷமி அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி வேர்ல்ட் கிளாஸ் போலர்ஸ். அவர் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. ஆவேஷ் கான் வந்து இந்த சீசன் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக மோஷின் கான் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒரு மேட்ச் அந்த ஒரு 5 for எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த மேஜிக் எதுவும் பார்க்கல அவர்கிட்ட இருந்து. ஸோ ஓவரால் பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபெயிலியர் எல்எஸ்ஜிக்கு. அது இந்த காரணத்தினால ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் எலிமினேட் ஆனதுக்கு. சிஎஸ்கேக்கு இன்னொரு ரெக்கார்டு பார்க்கும்போது 2019 பிறகு வந்து பார்த்திங்கன்னா 180+ அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க. சேசிங் சொல்லும்போதே வந்து எப்போவுமே ஒரு பெரிய சேலஞ்சு தான் இருக்கும். அதுவும் சிஎஸ்கே டீமில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. அதுக்கு முன்னால் அவங்க சிறப்பாக ஆடி கொடுத்துருந்தாங்க. அது பிறகு 2019 இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் உள்ளே வந்தாங்க. அதே போல் வந்து நிறைய மாற்றங்கள் வந்தது. ஸோ அந்த ஒரு மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பிளேயர்ஸ் வந்து அடாப்ட் பண்ண முடியாமல் அந்த 2020 2025 முடிகிற வரைக்கும் வந்து ஒரு கஷ்டமான ஸ்டேஜஸ்லாம் பார்த்துருக்காங்க. சாம்பியன்ஷிப்பும் ஜெயிச்சிருக்காங்க. பட் சேசிங் வைஸ் பார்க்கும்போது அந்த 180 ரன்ஸுக்கு மேலேயே அடித்து சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல வருஷங்கள் பிறகு, அதாவது 2019 வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் பிறகு வந்து அந்த மாதிரி ஜெயிச்சிருந்தாங்க.
அது ஒரு நல்ல விஷயம். பாயிண்ட்ஸ் டேபிள் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சிஎஸ்கே 11 மேட்சஸ் ஆடிருந்தாங்க. அதில் வந்து 6 மேட்சஸ் ஜெயிச்சாங்க. நேற்று மேட்சோட சேர்த்து 5 மேட்சஸ் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. இந்த பக்கம் எல்எஸ்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மேட்சஸில் வந்து 3 மேட்சஸ் மட்டுமே ஜெயிச்சாங்க. 8 மேட்சஸ் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. சிஎஸ்கேக்கு சிறப்பான இந்த ஒரு 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வெற்றியாக இருந்தால் கூட இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு சிஎஸ்கேக்கு எடுத்துன்னு போக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து அடுத்த வர மேட்சஸ் எல்லாமே சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும். குவாலிஃபைஸ் போகணுன்னா அதுக்கப்புறமா சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கேம்ஸ் கூட இருக்குது. அதில் கூட ஹோம் அட்வான்டேஜை வந்து பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா இனிமேட்டு வர மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் லைட்ஸ் 7:30 பிறகு அப்படி ஆரம்பிக்கும் போது அட்வான்டேஜை பயன்படுத்திக்கிட்டு அதில் வந்து ஜெயிக்க தான் பார்க்கணும். அப்போ தான் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது குவாலிஃபயர்ஸ் போகிறதுக்கு. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 5ல் இருக்காங்க. அடுத்த மேட்ச்சில் வந்து ஒரு 200+ அடித்தா கூட வந்து ரன் ரேட்டை பெட்டராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இங்கே ஒரு நல்ல நியூஸ். ஸோ மண்டே காலையிலே ஒரு நல்ல நியூஸோடு நான் வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே வாங்க, சிறப்பான விஷயங்கள் பேசலாம். அதே போல் வந்து சிஎஸ்கே சார்பாக வந்து என்னென்ன நடக்குது கேம்பில், என்ன நியூஸ், அதாவது இன்ஜுரிஸ், அதே போல் என்ன அளவுக்கு பிளேயர்ஸ் வந்து ஃபார்மில் இருக்காங்க அதெல்லாம் கூட பார்த்துடலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.